நம்ம தினமும் பார்க்குற ராசி பலன்ல 10வது வரக்கூடியது இந்த மகரம் ராசி. மகர ராசி அன்பர்கள், இந்த வாரம் உங்களுக்கு எப்படிப்பட்ட வாரமா அமைய போகுது? இந்த வாரம் நீங்க நினைச்ச காரியங்கள் நிறைவேறுமா, நிறைவேறதா? உங்களுக்கு பலமா என்ன அமையும், பலவீனமா என்ன நடக்கும்? மேலும் கவனமா செயல்பட்டா எந்த விஷயத்துல நீங்க முன்னேற்றத்தை பெற முடியும்? முன்னேற்றங்கள் வருவதற்கு நீங்க என்ன மாதிரியான விஷயத்தை, என்ன மாதிரியான தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டா நன்மைகளை பெற முடியும்? இது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மகர ராசி அன்பர்கள் பயன்பெறும் வகையில் அமையும். அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகள் அப்படிங்கிறது சாதகமான பலன்களை கொடுக்குமா இல்ல பாதகமான பலன்களை கொடுக்குமா அப்படிங்கறத விரிவா நாம இப்ப பார்க்கலாம். சனி பகவான ராசி அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகள் அப்படிங்கிறது யோகத்தை வகுத்து வெற்றிகளை காணக்கூடிய மந்தனின் ஆதிக்கம் கொண்டது மகர ராசி. சூரியன் 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால பூர்வீக சொத்துல சகோதரர் மற்றும் சகோதரிகளால் வில்லங்கம் வரலாம். அதனால கவனமா செயல்படுங்க. சனி பகவான் உங்களோட ராசி அதிபதியா இருக்கிறதுனால இந்த ராசியை கடல் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. கடலோட அலைகள் எப்படி அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குதோ அது போலதான் உங்களோட மனதிலுமே புது புது விதமான எண்ணங்கள் அவ்வப்போது தோன்றிக்கிட்டே இருக்கும். எப்பொழுது மற்றவங்களுக்கெல்லாம் புதுசு புதுசா நீங்க ஐடியாவை சொல்லிட்டே இருப்பீங்க. மேலும் சோர்வு அடையவே மாட்டீங்க. சுறுசுறுப்பா செயல்படக்கூடிய நபர்களா நீங்க இருப்பீங்க. வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சு நீங்க அதுல பாதாளத்துக்கே போனா கூட சரி, மறுபடியுமே எழுந்து நின்று என்னால எல்லா விஷயத்தையுமே செய்ய முடியும், திறமையா செயலாற்றி வெற்றி பெற முடியும் அப்படிங்கறத நீங்க நிரூபிச்சு காட்டக்கூடிய நபர்களா இருப்பீங்க. உங்களோட ராசிக்கு அதிபதி இருக்க சுபாவத்தை அதிக கொடுக்கக்கூடிய சனி பகவான். இதனால பெரும்பாலும் மகர ராசி அப்படின்னு சொன்னாவே மனித நேயத்தோடு இருக்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க. 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கும் சனி பகவான் தான் அதிபதி. இதனால அதிக அளவுல பணம் வச்சிருந்தாலுமே திடீர்னு செலவுகள் உங்களோட பணம் விரயத்தை கொடுக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நீங்க கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தை சந்திக்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க. பிற்காலத்திற்கான சேமிப்பு நீங்க சேமிக்க தொடங்கினா கூட ஏதாவது ஒரு வழியில செலவு உங்களோட சேமிப்பை கரைச்சிடும். இந்த ஒரு பிரச்சனை மட்டும் உங்களுக்கு எப்பொழுதுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, சனிக்கிழமையில சிவபெருமான் வழிபாடு தொடர்ந்து செய்வதன் மூலம் நன்மைகளை நீங்க பெற முடியும். அதே போல நவகிரகத்தில் இருக்கும் சனீஸ்வர பகவானுக்கு எல் மற்றும் விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதை நீங்க கண்கூட காண முடியும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமச்சிவாய போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க. மேலும் இந்த பதிவை தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய சாதகமான பயன்கள் என்ன, பாதகமான பயன்கள் என்ன அப்படிங்கறது சொல்லியிருக்கோம். நம்ம விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியா இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களுக்கும் நீங்க தீர்வு பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் கட்டாயம் உங்களுக்கு உதவியா இருக்கும். இதுல தெரியுற அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வுமே எளிய முறையில நீங்க பெற்று நலமுடன் வாழ முடியும். நிறைய பேர் இவங்கிட்ட போன் மூலியமாவே ஜாதகத்தை கணிச்சு இப்ப அவங்களோட வாழ்க்கையில பல முன்னேற்றம் கண்டதா சொன்னாங்க. அதனாலதான் உங்களுக்கு இந்த நம்பர் பயன்பெறும் அப்படிங்கிற வகையில் கொடுத்திருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களுக்குமே தீர்வு பெற்றுக்கொள்ளுங்க. இப்ப நம்ம உங்களுக்கான பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பூர்வீக சொத்துல கொஞ்சம் வில்லங்கம் வரலாம் அப்படின்னு சொன்னலையா. பூர்வீக சொத்து பிரச்சனை வரும் பொழுது கவனமா எல்லா விஷயத்தையுமே கையாண்டா நன்மைகளை நீங்க பெற முடியும். அந்த பிரச்சனை நீதிமன்றத்துக்கு போகக்கூடிய கட்டாயம் கூட வரலாம். அதனாலதான் கவனமா செயல்படுங்க அப்படின்னு சொல்றோம். உங்களுக்கு சந்திர பகவானுமே கொஞ்சம் அனுசரணையா இல்ல. இதனால இந்த வாரம் என்ன மாதிரியான வகையில பலன்கள் உண்டாகும் அப்படின்னு பார்த்தா, நீங்களே எதிர்பாராத வகையில ஒரு சில செலவுகள் நெருக்கடியை கொடுக்கும். காசு இருந்த இடம் தெரியாமல் கரையக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும். அதனால சொத்து விஷயத்துல எந்த ஒரு பிரச்சனையுமே எடுத்துமோ கௌத்துமோ செய்யவே கூடாது. சீரும் சிறப்புமா கொஞ்சம் யோசிச்சு ஆலோசனை செஞ்சு செயல்படுறது நன்மையை கொடுக்கும். செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கும் பொழுது தொழில்துறையில இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லா பணிகளுமே சீரா நடக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதீத லாபத்தை நீங்க இந்த வாரம் எதிர்பார்க்க முடியாது. உறவினர்கள் வகையில ஏதாவது வில்லங்கம் அப்படிங்கிறது அவ்வப்போது வந்துகிட்டே இருக்கும். இது கொஞ்சம் மன அமைதியை கெடுக்கக்கூடிய வகையில பல சூழ்நிலைகளை கொடுக்கும். புதன் பகவான் 5ஆம் இடத்தில் வரும் பொழுது ஆன்லைன் வர்த்தகத்தை கூட நீங்க அளவோடு ஈடுபட்டா நன்மைகளை பெற முடியும். மேலும் பெரிய அளவில் முதலீடு செய்யறதா இருந்தா அதை நீங்க அடுத்த வாரத்திற்கு ஒத்தி வைக்கிறது நல்லது. பங்கு சந்தை வியாபாரம் பாதகத்தை தராது. இருந்தாலுமே கவனமா தான் நீங்க செயல்படணும். வெளியூர் பயணங்கள் கொஞ்சம் அலைச்சலை தரலாம். ஆனாலும் அந்த அலைச்சலை பெருசா நினைச்சுக்கிட்டு அந்த வேலையை செய்யாம விட்டுறாதீங்க. ஏன்னா இறுதியில உங்களுக்கான பலன் அவ்வப்போதே கிடைக்கும். குரு 6ஆம் இடத்தில் வரும் பொழுது எப்படிப்பட்ட இடையூறு வந்தாலுமே உங்களோட தொழில ஏற்பட்டாலுமே அதை சாமர்த்தியமா சமாளிக்கக்கூடிய தன்னம்பிக்கை ஆற்றல் உங்களுக்கு உண்டாகும். அதனால எல்லா பிரச்சனையுமே சமாளிச்சிடுவீங்க.
சுக்கிர பகவான் 3ஆம் வீட்டில் வரும் பொழுது அறிமுகம் இல்லாத பெண்களிடம் மிகுந்த எச்சரிக்கையா நீங்க இருக்கணும். உதவி செய்யறதா நினைச்சுக்கிட்டு உபத்திரத்துல வீணா மாட்டிக்காதீங்க. சனி 3ஆம் இடத்தில் அமர்ந்து இருக்கும் பொழுது அரசாங்க ஒப்பந்த வேலைகள்ல கொஞ்சம் இந்த பில் பாஸ் ஆகிற மாதிரியான இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கால தாமதம் வரலாம். ராகு 2ஆம் வீட்டிற்கு வரும் பொழுது நண்பர்களின் உதவியால் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். கேது 8ஆம் இடத்தில் வரும் பொழுது எதிர்பாராத பண வரவு திக்குமுக்காட வைக்கும். ஆன்மீக பெரியோர்களின் சந்திப்பு குடும்பத்துல ஒருவித அமைதியான சூழ்நிலையில நிலவக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். தொடர்ந்து நாம மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதம் கொண்ட 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலைகளால் உண்டாகக்கூடிய பலன்கள் உங்களோட 3 நட்சத்திரக்காரருக்கும் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. தைரிய வீரிய ஸ்தானத்துல சுக்கிர பகவானும் சுகஸ்தானத்துல புதன் பகவானும் இருக்காங்க. பஞ்சமஸ்தானத்தில் சூரியனும் பிரணருட ரோகஸ்தானத்தில் குருவும் இருக்காங்க. கலஸ்திரஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாயும், அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும், லாபஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்தின் கிரக நிலைகளா அமைஞ்சிருக்கு. கிரக மாற்றம் அப்படிங்கிறது புதன் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு இந்த வாரம் மாற்றம் நிகழும் போதுதான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்களே உருவாகும். அந்த வகையில இந்த வாரம் மனதில் இருந்த தேவையற்ற கவலைகள் நீங்கி ஒரு புது தைரியம் உங்களோட மனதுல வரப்போகுது. எந்த ஒரு விஷயத்திலுமே துணிந்து செயல்பட்டால் நன்மைகளை நீங்க பெற முடியும். தொழில் வியாபாரத்துல கொஞ்சம் கூடுதலா கவனம் செலுத்தினீங்கன்னா எதிர்பார்த்ததை விடவே நல்ல ஒரு கூடுதலான லாபத்தை நீங்க பெற முடியும். வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் உங்களை தேடி வருவாங்க. கொஞ்சம் சலுகைகளையுமே நீங்க அறிவிச்சீங்கன்னா புதிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலைப்பளு குறைந்து மகிழ்ச்சியுடன் காணப்படக்கூடிய வாய்ப்பு உண்டாகி இருக்கு. அலுவலகத்துல இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலகட்டத்துல படிப்படியா உங்களை விட்டு விலகிடும். குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். இதுவரை இருந்த சண்டை சச்சரவுகளை நீங்க சுமூகமா பேசி தீர்ப்பதன் மூலம் நன்மைகளை அடைய முடியும். உங்களுடைய குழந்தைகளின் எதிர்கால நலன் என்ற அக்கறை காட்ட போறீங்க. நண்பர்கள் உறவினர்கள் மூலம் உங்களுக்கு தேவையான உதவிகள் அவ்வப்போது கிடைக்கும். பெண்களுக்குமே சாமர்த்தியமான உங்களுடைய பேச்சின் மூலம் நல்ல காரிய அனுகூலத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. ஒவ்வொரு விஷயத்திலுமே கவனமா செயல்பட்டா நீங்க நன்மைகளை பெற முடியும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ரொம்ப நாட்களா இழுபறியா இருந்து வந்த வேலைகளையுமே இப்போ நீங்க ரொம்பவுமே சுலபமா முடிச்சு காட்ட போறீங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆலோசனையில் பெரியவங்களோட ஆலோசனை நன்மையை கொடுக்கும். மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்க்கும் வெற்றி கிடைக்க கொஞ்சம் பாடுபட வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. கவனமா படிச்சா நன்மைகளை பெற முடியும். எந்த ஒரு விஷயத்திலையுமே கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்பட்டா முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்பு மகர ராசி அன்பர்களுக்கு உண்டாகிருக்கு. உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் அனுகூலமான செய்தி ஒன்று தேடி வரப்போகுது. நீண்ட தூர பயணங்கள் மேலும் நன்மையை கொடுக்கும். அதில் இருந்த சுணக்க நிலை இப்பொழுது மாறும். வழக்கு விவகாரங்களுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். பெண்களால் பெருமை வந்து சேரும். உங்களுடைய விடாமுயற்சிக்கு வெற்றிகளை குவிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் பல உண்டாகும். அதெல்லாம் சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நன்மைகளை பெற முடியும். உங்களுடைய அலுவலகத்துல உங்களோட பணிகளை சிறப்பா செய்வதன் மூலம் உங்களுடைய கௌரவமும் சரி, அந்தஸ்தும் சரி, செல்வாக்கும் சரி அதிகரிச்சு காணப்படும். அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் நீங்க சந்திக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுமே மிகவும் சாமர்த்தியமா கையாளக்கூடிய ஒரு யோசனை வரும். உங்களோட யோசனைகளை மற்றவங்க கேட்டு அனுசரிச்சும் போவாங்க. உங்களை உதாசீனப்படுத்திருந்த கூட மீண்டும் திரும்பி உங்ககிட்ட பேசுவாங்க. உங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்டு அதுக்கான விளக்கத்தை வாங்கிப்பாங்க. உங்களை உதாசீனப்படுத்தினவங்க உங்களை மரியாதையா நடத்த போறாங்க. எந்த ஒரு விஷயத்த செய்யறதா இருந்தாலுமே ஆலோசனை செஞ்சு இது சரியா வருமா அப்படிங்கறத மட்டும் கரெக்டா யோசிச்சு முடிவெடுத்தீங்கன்னா நன்மைகளை நீங்க பெற முடியும். அதன் பிறகு அவிட்டம் 1, 2ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் பொது நல காரியத்துல ஈடுபடும் பொழுது செலவு கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். திட்டமிட்ட வேலைகளை தள்ளி வைக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். சில நேரத்துல நீங்க கொஞ்சம் பிளான் பண்ண வேலையுமே சொதப்பலாம். அலுவலகத்துல புதிய பொறுப்புகளை ஏற்று நடத்த நல்ல வாய்ப்பு உருவாகும். அப்படி வாய்ப்பு அதை பயன்படுத்திக்கோங்க. இதனால மனதில் இருந்த காரணமில்லாத வருத்தங்களும் சரி, குழப்பங்களும் சரி உங்களை விட்டு நீங்கிடும். மனம் தெளிவா இருக்கும். உங்களோட செயல்கள் ஒரு நீட்டா கிளீனா செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். உங்களோட பணிகளை மற்றவங்களுக்கு உதாரணமா சொல்லக்கூடிய வாய்ப்பு. நீங்க இந்த வாரம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறப்பான செயல்களுக்குமே அதற்கான பாராட்டும் அதற்கான அங்கீகாரமும் உடனுக்குடன் கிடைக்கக்கூடிய பல வாய்ப்புகள் இருக்கு. அந்த வாய்ப்புகள் எல்லாம் நீங்க எப்படி பயன்படுத்திக்கிட்டு உங்களோட வாழ்க்கையில முன்னேறீங்க அப்படிங்கிறது தான் இந்த வாரம் உங்களுக்கான சாதுரியம் அப்படின்னு கூட சொல்லலாம்.
மகர ராசி அன்பர்கள் எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெற சனிக்கிழமையில சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டு வந்தால் எல்லா வித நன்மைகளுமே பெற முடியும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நேயர்களே.